Hello friends. So we are going to discuss two important questions in physics. So the first concept is based on Biot-Savart law. So already we all know that Biot-Savart law equation is dB is equal to mu naught by 4 pi, where mu naught is the permeability of free space and mu naught by 4 pi ideal sine theta by r square. The vector form of the same equation is dB vector is equal to mu naught by 4 pi ideal vector cross r vector divided by r cube. Okay, so ideal vector is the current segment. So here we have application of Biot-Savart law. That means if the magnetic field at very large distance from the center. So for that the magnetic field equation will be B is equal to 2 mu naught NIA divided by 4 pi x cube. So here N is the number of turns, I is the current, A is the area, X is the distance, okay, the distance from the center point. So area of the wire is pi r square. So here we have three conditions, three cases are there. You can see that if we have a wire like this, okay, where the radius of the wire is this and the current which is flowing through is I. So in that case B is equal to, this expression will be B is equal to mu naught by 4 pi n means number of turns, that will be equal to 1, so into 1 into I. For pi r square we have to substitute pi area, we are writing pi r square divided by 4 pi x cube. X cube க்கு பதிலா நீங்க என்ன போடலாம் அப்படினா r cube போட்டுக்கலாம். சரியா? So r cube. So என்ன கேன்சல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா this r square and this r cube will get cancelled. So here the remaining terms are B is equal to mu naught by 4 pi. இந்த பையும் கேன்சல் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இதுவும் கேன்சல். ஸோ அதனால் வந்து லாஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 4r அப்படின்னு வரும். ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு செக்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த ரெண்டு ரேடியஸ் வெக்டாரோட ஆங்கிள் வந்து தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கிற கரண்ட் வந்து ஐ. இப்போ பி இங்கே எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வந்து மியூ நாட் பை 4 பை இந்த தீட்டா ஐ பை ஆர் அப்படின்னு வரும். ஓகே, தீட்டா ஐ பை ஆர். ஸோ நீங்கள் இங்கே என்ன ஆர் எடுத்துக்கிறீங்களோ அதே தான் இங்கேயும் எழுதணும். ஸோ டேக் இட் as ஸ்மால் ஆர். ஸோ மியூ நாட் பை 4r தீட்டா ஐ பை ஆர். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்னென்னா யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட் ஃபார் திஸ் ஒன். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளாக இருந்தது அப்படின்னா 360 டிகிரி இல்லையா? பட் இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, தீட்டா கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ரிமைனிங் டேர்ம் இந்த ஆங்கிள் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணும், திஸ் ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு 2 pi மைனஸ் தீட்டா அப்படின்னு எடுப்பீங்க. கரெக்டாக? அப்போ இங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி எழுதணும்னா மியூ நாட் பை 4 pi 2 pi மைனஸ் தீட்டா ஐ பை ஆர் அப்படின்னு எடுத்துப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து சில கேசஸ் ஆஃப் Biot-Savart law. ஸோ இப்படி இருந்தால் நம்ம என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும் அப்படின்றதுக்கான கண்டிஷன்ஸை அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ திஸ் இஸ் டேக்கன் ஃப்ரம் த டுவல் நேச்சர் ஆஃப் லைட் இல்லையா? ஸோ அதுலேருந்து எடுத்திருக்காங்க. அந்த சாப்டரில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு கிராஃப் பேஸ் கொஸ்டின் ஷியோராக வந்து எக்ஸாமில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அலாங் y ஆக்சிஸ் நம்மளுக்கு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க V0. எக்ஸ் ஆக்சிஸில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், இது வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ இந்த இடத்துல ரெண்டு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க M1 and M2 அப்படின்னு ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ்னு வச்சுக்கோங்க. ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ y ஸ்லோப் ஆஃப் போத் த லைன்ஸ் இஸ் சேம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதில் என்ன ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா y ஸ்லோப் ஆஃப் போத் த லைன்ஸ் இஸ் சேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா because it does not depend on the nature of the material. ஸ்லோப் ஏன் வந்து ரெண்டு லைன்ஸ்க்கும் ஈக்குவலாக இருக்குது, சிமிலராக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிகாஸ் நீங்கள் அந்த h by e ஸ்லோப் அப்படின்னு பார்த்துருப்பீங்க.
ஸோ அதனால் இங்கே வந்து இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து அவங்க லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஃபார் விச் மெட்டீரியல் எமிட்டட் எலக்ட்ரான்ஸ் ஹாவ் கிரேட்டர் கைனட்டிக் எனர்ஜி ஃபார் த சேம் ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு மெட்டீரியல்ஸ் இருக்குது உங்களுக்கு, M1 and M2. ரெண்டுத்துக்குமே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேம் தான். though they are having same potential difference, but they are having different frequencies that you can see from the x-axis. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது நம்மளுக்கு. ஃபார்முலா என்ன இருக்குன்னா phi naught is equal to h nu naught இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே for which material emitted electrons have greater kinetic energy for the same frequency அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது அதுக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கிராஃபை கவனமாக பாருங்கள். இங்கே வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எடுத்திருக்கோம், இங்கே ஃப்ரீக்வன்சி எடுத்திருக்கோம். M1 M2 அப்படின்ற ரெண்டு மெட்டீரியல்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் தெரியும். என்ன ஈக்குவேஷன்னா கைனட்டிக் எனர்ஜியோட ஈக்குவேஷன், தட் இஸ் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்னென்ன இருக்கும், h nu minus phi naught அப்படின்னு எழுதுவோம். இப்போ இதில் இந்த phi naught அப்படின்றது என்னது, ஒர்க் ஃபங்க்ஷன். ஒர்க் ஃபங்க்ஷன்னா என்ன, ஒர்க் ஃபங்க்ஷன்னா இட்ஸ் எ மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு லிபரேட் த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ். ஓகே, ஒரு மெட்டல் மேலே நம்மளுக்கு லைட் எக்ஸ்போஸ் பண்ணும்போது, இன்சிடெண்ட் ஆகும்போது அந்த மெட்டலுக்குன்னு ஒரு பர்டிகுலர் எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி அதுக்கு கிடைச்சா மட்டும்தான் அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அங்கேருந்து எமிட் ஆகும். அதுதான் நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் அப்படின்னு படிக்கிறோம். ஸோ அந்த மினிமம் எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே phi naught அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஹெச் அப்படின்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், நியூ அப்படின்றது ஃப்ரீக்வன்சி. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, நியூ வந்து ரெண்டு மெட்டீரியல்ஸ்க்கும் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இந்த விஷயத்தை டச் பண்ண முடியாது இல்லையா, இந்த டேர்மை வந்து நம்மளால் இதை டிபெண்ட் பண்ணி நம்ம சொல்ல முடியாது தட் விச் மெட்டீரியல் வில் ஹாவ் அ கைனட்டிக் எனர்ஜி, ஹையர் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிகாஸ் ஹெச்சும் உங்களுக்கு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டு, நியூ வந்து அவங்க ரெண்டு மெட்டீரியல்ஸ்க்குமே வந்து சிமிலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டதுனால ப்ராப்ளமில், ஸோ இந்த டேர்மை பேஸ் பண்ணி நம்மளால் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to go for the work function. ஒர்க் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்ன, phi naught is equal to h nu naught அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த phi naught is equal to h nu naught அப்படின்னா என்ன, நியூ நாட்னா என்னது, த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி இல்லையா? அப்போ இதில் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சியில் நம்மளுக்கு என்ன அப்படின்றத பார்ப்போம். இன்னொன்று, இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம கைனட்டிக் எனர்ஜி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது ரெண்டும் பாருங்கள், h nu minus phi naught அப்படின்னு இருக்குது. அப்போ எந்த விஷயத்துக்கு phi naught ஜாஸ்தியாக, இப்போ phi naught அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இந்த h nu இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ வந்து குறையும். இது வந்து டிக்ரீஸ் ஆச்சு, இந்த phi naught வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்த h nu வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்படின்னா இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் மாதிரி இல்லையா? இப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீக்வன்சி குறையும். இதே வந்து இது ரெடியூஸ் ஆச்சு, ஒர்க் ஃபங்க்ஷன் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த ப்ராப்ளமில் இப்போ இது ஒரு ஃப்ரீக்வன்சி, இதுவும் ஒரு ஃப்ரீக்வன்சி. இப்போ இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சியில் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, M1 அப்படின்றதுக்கு தான் வந்து இங்கே ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குது இல்லையா? அப்போ இப்போ phi naught is equal to h nu naught அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஃப்ரீக்வன்சி இங்கே த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி வந்து எதுக்கு கம்மியாக இருக்குது, M1க்கு கம்மியாக இருக்குது. அப்போ M1க்கு வந்து phi naught உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது, கம்மியாக இருக்குது. அப்போ கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போது கைனட்டிக் எனர்ஜி, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த h nu வேல்யூ உனக்கு என்ன ஆயிரும், h nu வேல்யூ வில் பி ஹையர் ஃபார் M1. அப்போ h nu வேல்யூ ஹையர் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கைனட்டிக் எனர்ஜி வேல்யூ M1க்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளமில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து y ஸ்லோப் ஆஃப் போத் த லைன்ஸ் இஸ் சேம் இல்லையா? இப்போ இதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்வீங்க, h/e அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோப் படிச்சிருப்பீங்க. இப்போ h/eலேயே பார்த்தீங்கன்னா h வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்,
E வந்து என்னது எலக்ட்ரானிக் சார்ஜ், அதோட வேல்யூ என்ன 1.602 இன்ட்டு 10⁻−19 கூலும். ஸோ இதுவும் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் தான், இதுவும் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் தான். ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் போது அப்போ எல்லா மெட்டல்ஸ்க்கும் அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இங்கே என்ன நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல், பிகாஸ் ஃபார் ஆல் த மெட்டீரியல்ஸ் H/E is constant. Next வந்து for which material emitted electrons have greater kinetic energy for the same frequency of incident radiation. So they have given the condition that the frequency is same. இப்போ frequency சேமாக இருந்தால் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஃபார்முலா வந்து kinetic energy is equal to h nu minus phi naught. Phi naught வந்து work function which is the minimum energy requirement so that the metal can liberate the electrons when it is exposed to the light. ஓகே, ஸோ phi naught is equal to h nu naught. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் கண்டிஷன் நான் என்ன சொல்லியிருக்கேன், இது அதிகமாக இருக்கும் போது phi naught ஜாஸ்தியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். அப்போ M1 பார்க்கும்போது கிராஃபில் phi naught is low. ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் கம்மியாக இருந்ததுன்னா எனர்ஜி அதிகமாக இருக்கும். தட் மீன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஹையர் வேல்யூவாக இருக்குது. ஃப்ரீக்வன்சி ஹையராக இருக்கிறதுனால உங்களுக்கு kinetic energy will be high. So the electrons which are emitted from the metal M1 will have higher kinetic energy. So see you in the next video with some other important CBSE problems. Bye bye.